மசோதாக்களை தொடர்ந்து ஆளுநர் எதுங்க இப்ப வரைக்கும் அப்படி கிடையாது. நாங்க யாருடன் கூட்டணி இருக்கிறோன்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணமோ அப்படி ஒரு ஐடியாவோ இந்த கிடையாதுங்க. அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. எப்படியெல்லாம் அரசியல்ல மாற்றங்கள் வரப்போகுது, யார் யார் கூட கூட்டணி வரப்போறாங்க என்பதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆளுநர் 12 மசோதாவை நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்லி உச்சநீதிமன்றம் அவர் கேள்வி எழுப்பியிருக்கு. ஆளுநரோட செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது சரியா தவறா? இது தொடர்ந்து ஆளுநர் சட்டசபைக்கு வர்றது, கோச் விட்டு வெளியே போறது, இது நம்ம அப்புறம் இவங்க தேநீர் விருது கூப்பிட்டா இவங்க போய் உட்கார்றது, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவங்க குடும்ப விழாவுக்கு அழைத்து அவங்கள முன்னிலைப்படுத்துவது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. நான் தான் ஒரே வார்த்தையில சொல்றேங்க, எல்லாத்துக்குமே பின்னாடி இங்க அரசியல் தாங்க இருக்கு. ஆளுநர் தன்னுடைய உரிமையை பேசுறாரு, ஆளும் கட்சி தங்க உரிமையை பேசுறாங்க. இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்றத நம்ம பார்த்தோம். தமிழ் தாய் வாழ்த்து முதலையும் பாடணும் கடைசியிலையும், இது தேசிய கீதம் முதலையும் பாடணும் கடைசியும் பாடணும்னு சொன்னாரு. இதுதான் அங்க பிரச்சனை, வேற ஒன்னும் கிடையாது. இதை கொஞ்சம் புரிதலோட ஆளுங்கட்சியும் ஏத்துக்கிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சா தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தான் நல்லது. இவங்க 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு மக்களும் தான் இது பாதிச்சுட்டு இருக்காங்க. இது மாறணும். 2026 திமுக தான் மீண்டும் 200 தொகுதிக்கு மேல கைப்பற்றி ஆட்சியை நிலைநாட்ட போகின்ற அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய அரசியல் பார்வையில 2026 எப்படி நிலை இருக்கு? உங்களுடைய கூட்டணி நான் இதுக்கு பதில் பல முறை சொல்லிட்டேன். 234 தொகுதியில எங்க கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை உறுதி நான் சொல்றேன். 200 இல்ல 234 தொகுதியில் எங்க கூட்டணி ஜெயிக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நீங்க தமிழ்நாடு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும். கனிம வளம், டாஸ்மாக், கஞ்சா, கற்பழிப்பு, எல்லா பக்கம் லஞ்சம், ஊழல், சாலைகள் இல்ல, வேலை வாய்ப்பு இல்லை, எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று மக்கள் கிட்ட மிகப்பெரிய கோபம் திமுக அரசு மேல இருக்கு. இப்ப சைலண்டா இருக்கிற மக்கள் நிச்சயமாக 26 ஓட்டு போடும்போது மாற்றத்தை உருவாக்குவார்கள். அதனால நான் சொல்றேன், எங்க கூட்டணி 234 ஜெயிக்கும் என்பதை நான் சொல்றேன்.